தமிழக தேர்தல் வரலாற்றில் பல உரைகள் பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு உரை 24 மணி நேரத்தில் முழு தேர்தலையுமே புரட்டி போட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த ஒரு நாள், அந்த ஒரு மேடை, அந்த ஒரு மனிதர் பேசிய வார்த்தைகள் வாக்காளர்களின் மனநிலையை எப்படி மின்னல் வேகத்தில் மாற்றியது, அதை பற்றிய ஒரு விரிவான அலசல் இதோ. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு வரை அரசியல் களம் ஒரு பக்கம் சாய்ந்திருந்தது. கருத்து கணிப்புகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட முடிவை நோக்கியே இருந்தன. ஆனால் அந்த முக்கியமான தருணத்தில்தான் அந்த உரை நிகழ்ந்தது. அது வெறும் அரசியல் பேச்சு அல்ல, அது ஒரு உணர்ச்சி போராட்டத்தின் வெளிப்பாடு. மேடையில் அவர் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கூட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. அந்த வார்த்தைகள் மக்களின் இதயங்களை தொட்டன. அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உரையின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் பரவின. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த உரை விவாதமானது. இந்த 24 மணி நேர காலக்கெடுவில் என்ன நடந்தது என்பதை ஒரு தடயவியல் ரீதியான ஆய்வாக பார்ப்போம். காலையில் பேச்சு, மாலையில் விவாதம், இரவில் முடிவு. எதிர்க்கட்சிகள் இந்த மாற்றத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் வியூகங்கள் அனைத்தும் சில மணி நேரங்களில் காலாவதியாகி போயின. அவசர ஆலோசனைகள் நடந்தன. ஊடகங்கள் முழுவதும் இந்த ஒரே பேச்சை பற்றியே விவாதித்தன. நடுநிலையாளர்கள் முதல் தீவிர தொண்டர்கள் வரை அனைவரும் இதை பற்றி பேசத் தொடங்கினர். அந்த உரையிலிருந்த 3 முக்கிய விஷயங்கள்: உண்மை, உணர்ச்சி மற்றும் உரிமை. இவைதான் சாமானிய மக்களை தன் பக்கம் இழுத்தன. கருத்து கணிப்புகள் தலைகீழாக மாறத் தொடங்கின. முந்தைய நாள் வரை மௌனமாக இருந்த வாக்காளர்கள் இப்போது தங்கள் குரலை உயர்த்தத் தொடங்கினர். சரியாக 24 மணி நேரம் முடிவடைந்த நிலையில் தேர்தல் களம் முன்பிருந்ததை விட முற்றிலும் வேறொரு கோலத்தில் காட்சியளித்தது. இந்த மாற்றம் எப்படி சாத்தியமானது? மக்களின் அடிப்படை தேவைகளையும் அவர்களின் நீண்ட கால ஆதங்கத்தையும் அந்த உரை பிரதிபலித்ததுதான் இதற்கு காரணம். கிராமப்புறங்களில் உள்ள தேநீர் கடைகள் முதல் நகர்ப்புறத்து அலுவலகங்கள் வரை இந்த பேச்சு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் இந்த உரை ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. அவர்கள்தான் இந்த மாற்றத்தின் மையப்புள்ளியாக இருந்தனர். தமிழக அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பும் இதுபோன்ற திருப்புமுனை உரைகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் 24 மணி நேரத்திற்குள் ஏற்பட்ட இந்த தாக்கம் தனித்துவமானது. தேர்தல் ஆணையம் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த வேளையில் இந்த உரையின் அலை ஓயாமல் வீசிக்கொண்டிருந்தது. வாக்குச்சீட்டுகள் மௌனமாக அந்த மாற்றத்தை ஏற்க காத்திருந்தன. கடைசி நிமிட பிரச்சாரங்கள் அனைத்தும் இந்த உரையைச் சுற்றியே அமைந்தன. ஒரு தரப்பு இதை கொண்டாடியது, மற்றொரு தரப்பு இதை எதிர்கொள்ள திணறியது. அரசியல் என்பது வெறும் கணக்கு மட்டுமல்ல, அது ஒரு உளவியல் விளையாட்டு. அந்த உரை மக்களின் ஆழ்மனதில் இருந்த கேள்விகளுக்கு பதிலளித்தது. தேர்தல் நாள் விடிந்தது. வாக்குச்சாவடிகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. மக்களின் முகத்தில் ஒரு புது நம்பிக்கை தெரிந்தது. வாக்குப்பதிவு சதவீதம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. இது அந்த ஒரு உரையின் நேரடி தாக்கமா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்தது. வெளியான முதற்கட்ட தகவல்கள் அனைத்தும் ஒரு பெரிய மாற்றத்தை கோடிட்டு காட்டின. ஒரு உரையின் சக்தி எந்த அளவு இருக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி. வாக்கு எண்ணிக்கை நாள். முதல் சுற்றில் இருந்தே ஆச்சரியமான முடிவுகள் வரத் தொடங்கின. அந்த ஒரு உரை எங்கு வித்திட்டதோ அங்கு அறுவடை தொடங்கியது. ஒவ்வொரு மாவட்டமாக முடிவுகள் வெளியாக அரசியல் வல்லுநர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். கணிக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் தவிடுபொடியாயின. இறுதியில் வெற்றி யாருக்கு என்பது உறுதியான போது அந்த ஒரு உரையின் முக்கியத்துவம் உலகிற்கு தெரிந்தது. 24 மணி நேரம் எவ்வளவு முக்கியம் என்பது நிரூபணமானது. மக்கள் வீதிகளில் இறங்கிக் கொண்டாடினர். இது வெறும் ஒரு கட்சியின் வெற்றி அல்ல, இது ஒரு உரையின் மூலம் விளைந்த விழிப்புணர்வின் வெற்றி. இப்போது அந்த உரையை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். அது ஏன் அத்தனை சக்தியை பெற்றது என்பதை ஆழமாக சிந்திப்போம். ஒரு தலைவன் என்பவன் வெறும் அதிகாரத்தை பேசுபவன் அல்ல, மக்களின் வலியை பேசுபவன். அந்த உரை மக்களின் வலியையும் வேதனையையும் பேசியது. சர்வதேச ஊடகங்கள் கூட இந்த தேர்தல் மாற்றத்தை பற்றி வியந்து பேசின. ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றம் ஆய்வாளர்களுக்கு பெரிய பாடமாக அமைந்தது. இறுதி புள்ளி விவரங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: ஜனநாயகம் என்பது எப்போதும் ஆச்சரியங்கள் நிறைந்தது. அதற்கு ஒரு சிறு பொறி போதும். மக்களின் அதிகாரத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு உரை மாற்றத்தை உண்டாக்கும் முடிவுகள் வந்துவிட்டன, வரலாறு எழுதப்பட்டுவிட்டது. ஆனால் அந்த 24 மணி நேரம் தமிழக அரசியல் வரலாற்றில் எப்போதும் அழியாத ஒரு இடத்தை பிடித்துவிட்டது. வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது. அவை தேசத்தின் விதியையே மாற்றும் வல்லமை கொண்டவை என்பதற்கு இதுவே சாட்சி. இது ஒரு புதிய விடியலின் தொடக்கம். இனி வரும் காலங்களில் அரசியல் கட்சிகள் தங்கள் உரைகளை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கையாகவும் பாடமாகவும் இருக்கும். விழிப்புணர்வு பெற்ற வாக்காளர்களை உணர்ச்சியற்ற வெற்று பேச்சுகள் மூலம் ஏமாற்ற முடியாது. அதற்கு ஆழமான உண்மையும் நேர்மையும் அவசியம். திரும்பி பார்க்கையில் அந்த 24 மணி நேரம் வெறும் ஒரு கால அளவல்ல, அது ஒரு மாற்றத்தின் சாட்சியாக, ஒரு பெரும் எழுச்சியின் அடையாளமாக நிற்கிறது.
தமிழக அரசியல் களம் எப்போதும் சுவாரஸ்யமானது. அதில் இந்த 24 மணி நேர அத்தியாயம் எப்போதும் ஒரு தனிப்பக்கமாக விளங்கும். நன்றி, வணக்கம். வார்த்தைகளின் வலிமையை நம்புங்கள். மாற்றத்தை நோக்கிய உங்கள் பயணத்தை தொடருங்கள். தமிழகம் எப்போதுமே மாற்றத்தை விரும்பும் மண். இந்த ஒரு உரையின் தாக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். விடைபெறுவது உங்கள் செய்தி தொகுப்பாளர். நன்றி.